நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கையோங்க விடாதேயோ. எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கையோங்க விடாதேயும். எதிரி கையோங்க விடாதேயும். எதிரி கையோங்க விடாதேயும். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. வறியவர்கள் மறக்க
மறக்கப்படுவதில்லை, எளியோ நம்பிக்கை போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோ நம்பிக்கை போவதில்லை. எளியோரின் நம்பிக்கை போவதில்லை, எளியோரின் நம்பிக்கை போவதில்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதித்தேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு அவரை நோக்கி துதிக்க அப்படின்னு நான் விளக்குகிறப்பம்மா. உன்னதமானவரே, எங்கள் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன் என்று எங்கள் பாட வைத்தவரே. நெருக்கடி வேலையில் எங்கள் புகலிடமாக இருக்கிறவரே. எதிரியின் கை ஓங்க விடாமல் இதுவரை எங்களை காப்பாற்றி வந்த தெய்வமே, நமக்கு நன்றி செலுத்த மாட்டவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிட மாட்டீரப்பா. உண்மை நாடி தேடி இந்த சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிற மாட்டவரே. நீரே எங்களோடு கூட இருந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று கற்றுத்தர வேண்டுமாய் பல கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாட்டவரே. இந்த ஆராதனை வேளையிலும் ஒரு பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் மாட்டவரே. நீர் பேசுகிற வார்த்தை எங்கள் செவிகளில் விழ வேண்டும். நீர் ஒவ்வொருவரும் ஒருவரோடு பேசுகிறதை நாங்கள் கண்டு கொண்டவர்களாய் என் ஆண்டவர் எவ்வளவு மதுரமானவர் என்பதை நாங்கள் சுவைத்து பார்க்க வேண்டுமே. கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சுவைத்து பார்க்கக்கூடிய நேரத்தை இந்த நாளில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை பராமரித்து இந்த நாளிலும் அழைத்து வந்தீரே. நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் நோக்கி இந்த சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைகளிலே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு பலப்படுத்தி திடப்படுத்தி நாங்கள் ஏறெடுக்கும் துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திர பலிகள், வார்த்தை வழிபாடு, மன்றாட்டுகள், எல்லா நன்றி ஜபங்கள் எல்லாவற்றையும் நீர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது கருத்தில் கொடுக்கிறமையா. அது பரிசுத்த சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீருக்கு எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் வந்தது நல்லது என்று காணத்தக்கதான கிருபை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. உண்மை புகழ்ந்து பாட, உண்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிற இந்த வேலையிலே எந்தவித சோர்வுகளோ வசதிகளோ பலவீனங்களோ எங்களை தாக்காதபடி பலப்படுத்துகிற கிறிஸ்துவான எங்களை கூட இருந்து பலப்படுத்துங்கப்பா. இந்த வனத்தில் சுற்றுகிற பொல்லாதாவிகள், இந்த எல்லைகளில் சுற்றுகிற கிரியைகள், வேண்டாத மனிதர்கள் எண்ணங்கள் எதுவும் தடையாக இல்லாதபடி எல்லா தடைகளையும் என் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உடைத்துப்பட்டு நாங்கள் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிறார்கள். உமக்கு பிரியமானதையே நாங்கள் செய்ய வேண்டுமே. உதவும் கருத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். வெறுமையான பாத்திரமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நிரம்பி வழியும் பாத்திரமாக எங்களை மாற்றுங்கப்பா. எதற்காக நீர் எங்களை முன்குறித்து அழைத்தீரோ அந்த அழைத்த அழைப்பில் நாங்கள் உமது பணியை செய்ய, நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் இந்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறமையா. நீரே மது வல்லமையின் ஆவியானவரை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் ஒரு பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பாடலே 158. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.
உண்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்புமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, படைக்கும் தெய்வமே, ஆருகளே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, படைக்கும் தெய்வமே, ஆருகளே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஆண்டோட உயிர்த்தெழுதல் நாம் எல்லாம் கொண்டாடணும். ஆண்டோட உயிர்த்தெழுதை பற்றி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார். வாசிப்போம். மத்திய செய்தி 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3 நாள் இரவும் பகலும். யோனா மீன் வயிற்றில் இருந்தது போல மனுமகனும் பூமியின் வயிற்றில் இரு. இப்ப நாம் கொண்டாடுகிற ஈஸ்டர்னு சொல்லக்கூடாது. ஏன் ஈஸ்டர் சொல்லக்கூடாது? எஸ்த்ரோத் என்ற தேவதையை திருநாளையும் இதையும் சேர்த்து வைத்து ஈஸ்டர் வந்து அன்றைக்கு ரோமர்கள் பெயர் வைத்தார். அதில் ரெசரக்ஷன் அல்லது உயிர்த்த பெருநாள் என்று தான் நாம் அதை சொல்லணும். அப்ப அந்த நாள் 3 நாள் இரவும் பகலும் கணக்கு கரெக்டா வருதா? வெள்ளிக்கிழமை சாயந்தரங்கிறது, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 இரவு 3 பகல் வருதா? வெள்ளிக்கிழமை இரவு ஒரு நாள் வருது, சனிக்கிழமை பகல் ஒரு நாள் வருது, சனிக்கிழமை இரவு ஒரு நாள் வருது. சனிக்கிழமை இரவு முடியலப்ப 12 மணிக்கே கொண்டாடி இரவு முடிச்சு கொண்டாடு. எப்படி அப்ப இயேசு சொல்றது தப்பா, நாம் செய்யறது கரெக்டா? நாம் செய்யறது தப்பா, இயேசு சொல்றது கரெக்டா? 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார்னு இயேசு சொல்லியிருக்காரு. அடையாளம் கேட்டப்ப 3 நாள் இரவும், அவர் 3 நாள் தான் சொல்றாரு. இரவும் பகலும் பூமி வயிற்றில் இருப்பார்.
இப்போ இயேசு சொல்றது கரெக்டா, நாம் செய்யறது கரெக்டா? அவங்க லூனார் கேலண்டர் படம், அவங்க லூனார் யூதர்கள் அந்த லூனார் என்ன கணக்குனா 3 நாள் 3 இரவு. எந்த கேலண்டரா இருக்கட்டும், இந்த கேலண்டர் யூதர்கள் கால்குலேஷன் படி சாயந்தரம் 6 மணிக்கு தான் நாள் ஆரம்பிக்கிறது. என்ன கணக்கு சொல்லுகிறார்கள்? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் என்பது 3 மணிக்கு இறந்தது என்பது வியாழக்கிழமையை சேர்ந்தது. வெள்ளிக்கிழமை யூதர்கள் எப்போ ஆரம்பிக்குது? சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு நாள், அந்த 3 மணி நேரத்தை கணக்கு ஒரு நாள் என்று கணக்கெடுத்துள்ளார். ஆனால் இரவு அங்கே வரல. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் இரவும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை ஆகுது. சனிக்கிழமை இரவு மட்டும்தான் வருது, பகல் வரல. ஸோ 3ஆம் நாளுக்கு அங்கே கணக்கே இல்லை. எப்படி நாம் இதை பயிற்சி சொல்லி தப்பா கணக்கலாம்? சொன்னது கரெக்டுங்க. இவங்க சௌரியத்துக்கு வச்சுக்கிறாங்க, கிறிஸ்துமஸே அப்படிதான் இவங்க சௌரியத்துக்கு வச்சுக்கிறாங்க. சரி, இயேசு சொன்னதுதான் கரெக்ட், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் எல்லாரும் மேக்சிமம் எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஒன்று வியாழக்கிழமை, நம்முடைய வியாழக்கிழமை நடந்திருக்கணும், இல்லைன்னா அவர்களுடைய நம்முடைய புதன்கிழமை நடந்திருக்கணும், இல்லை அவர்களுடைய வியாழக்கிழமைக்கு நடந்திருக்கணும்னு சொல்லி கணக்கு சொல்லுறாங்க. அப்பதான் 3 நாள் இரவும் பகலும் நடக்குது. நம்ம சொல்ல பேர் போல ராத்திரி 12 மணிக்கெல்லாம் இயேசு உயிர்த்தனர். ராத்திரி 12 மணிக்கெல்லாம் யாருக்கு நடுராத்திரிக்கு உட்காந்து பார்ப்பாங்க? என்ன சொல்றோம்? வாரத்தின் முதல் நாளில் விடியற் காலை நேரம் கீழ்வானில் கதிரவன் போல் இயேசு உயிர்த்தெழுந்தார். அதிகாலை நேரம் சென்று தேடும் பொழுதுதான் உயிர்த்தெழுந்தார் சொல்லுறார். அவர் நடுராத்திரி உயிர்த்தெழுந்தார் சொல்லப்படுறது வேதத்திலே. நாமெல்லாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், பாஸ்கா திருவிழாவையும் உயிர்த்த விழா ஒன்றாக சேர்த்து கொண்டாடுறோம். பாஸ்கா திருவிழா முந்தின நாள் ராத்திரி செலிப்ரேட் பண்றது, உயிர்த்தெழுந்தா அடுத்த நாள் விடிய காலையிலே செலிப்ரேட் பண்றது. மக்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு திருப்பி வர்றது கஷ்டமா இருக்கிறதுக்காக ஒன்றாக சேர்த்து வைத்து கொண்டாடுது. நானும் சின்ன பையனான்றப்ப 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் பாஸ்கு திருவிழா இருக்கு. 11 மணிக்கு பாஸ்கா நாடகம் போடுவாங்க. 4 மணிக்கு காலை வீட்டு திருப்பலி இருக்கு. இப்படித்தான் இருந்தது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு அப்புறம் தான் 67, 68க்கு அப்புறம் தான் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சிங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் ஒன்னா சேர்த்து வச்சு இயேசு நடுராத்திரி 12 மணிக்கு வீட்டில் இருந்த மாதிரியும் எல்லாரும் பார்த்திருந்த மாதிரியும் அதை இன்னைக்கு எல்லாரும் கற்பனையாகவும் இருக்கு. எல்லாருக்கும் பிறகு வருகின்ற தலைமுறைக்கு அதான் உண்மையான ஆயிடுச்சு. வைத்தலாம். இப்ப இயேசு மரித்த 3 நாள் கணக்கெடுத்தோம்னா, ஒன்று நம்முடைய கேலண்டர் பார்த்தா புதன்கிழமையா இருக்கணும், இந்த யூதனுடைய கேலண்டர் பார்த்தாது வியாழக்கிழமையா இருக்கு. இதுதான் சரியானதாக இருப்பது வேதத்தின்படி சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவருடைய பெரிய பாஸ்கா பெரிய ஓய்வு நாள் சொல்லப்படுவது வெள்ளிக்கிழமை தான் பெரிய ஓய்வு நாள் வருது. அவர்கள் அங்கே நிறைய ஓய்வு நாள் வருது. சனிக்கிழமை மட்டும் இல்லை, பெரிய ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை வந்து அவர்களுக்கு அது வியாழக்கிழமை. இதெல்லாம் கணக்கு வைத்து பல பேர் பார்க்க. ஆனால் நாம் அதையெல்லாம் கணக்கு பார்க்காம இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ணோம்? மனதில் கொள்ளும். இயேசு உயிர்த்தெழுந்த நமக்கு ரொம்ப முக்கியம். பாடுபட்டு சிறுவில் அறைந்து மறித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தது நமக்கு மிக முக்கியம். நாள் கணக்கு, தேதி கணக்கு இதெல்லாம் தேவன் சொன்னதுக்கு புறம் இருந்தாலும் உயிர்த்தெழுந்தது மிக முக்கியமானது. அடுத்ததாக யோனாவை போலன்னு சொல்றாரு. யோனா மீனில் வைத்து உயிரோடு இருந்தாரா? செத்து போயிருந்தாரா? அப்ப இயேசு இதுல உயிரோடு இருந்தாரா? என்ன சொன்னார் ஆண்டவர்? யோனாவை போல மனுமகனும் பூமியை வைத்து 3 இரவும் 3 பகலும் இருப்பார். இப்ப யோனா மீனில் வைத்து உயிரோடு இருந்தது உண்மை நீங்க சொன்னீங்கன்னா, இயேசு பூமியை வைத்து 3 வருஷத்துல எப்படி இருந்திருப்பாரு? உயிரோடு இருந்தாரா? நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்களை? இருந்தாரா கேள்வி கேட்டேன். வெளியே வந்தாரு, வெளியே வரும்போது உயிரோட வந்தாரு. வெளியே வர்றப்ப உயிரோடு வந்தாரு, அது ஓகே. 3 நாளும் 3 பகலும் உயிரோட இருந்தாரா? ஏன் முதல்ல ஆமான்னு சொன்னீங்க? வெளியே வரும்போது அவர் மீண்டும் உயிர் பெற்று வந்தார், சந்தேகம் இல்லை. அவர் உயிரோடு இருந்தாரா இல்லையா? மீனின் வயிற்றிலே உயிரோடு 3 நாளும் 3 பகலும் உயிரோடு இருந்தாரா? அப்ப ஆண்டவர் சொல்றார், யோனா எப்படி 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதுபோல மனுமகனும் இவர் பார்த்தனர். இப்ப மனுமகனும் கல்லறையில உயிரோட இருந்தாரா? உயிரோடு ஆவியில ஒரு சரீரத்தை தான் கேட்கிறப்ப, யோனா சரீரத்தை தான் கேட்கறாங்க. சரீரம் மறிச்சிருச்சு.
அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாதான் கிறிஸ்தவம். அவர் மரிக்காம உயிர்த்தெழுந்தா இன்னைக்கு பல மக்கள் கூடு விட்டு கூடு பாய்களை அவர் சாகவே இல்லை. அதனால பிலாத்து ஈட்டெழுதி குத்தி எங்க குத்துறான்? எந்த பக்கம்? இடது பக்கமா லெப்டா ரைட்டா? நிறைய ரைட் சைடு பார்ப்போம். ஏன் இடது பக்கம்? இருதயம் அங்கே இருக்கு. இடது பக்கத்தை தண்ணி எங்கேருந்து வரும்? இருதயத்திலிருந்து வராது. இதயத்தை சுத்தி இருக்கிற ஒரு கவர் இருக்கு இல்லையா, பெரிகார்டியம், அதுலதான் தண்ணி இருக்கும். இதயத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஓங்கியாக குத்துனா கூட அது இதயத்தை தாக்காவது பாதுகாக்கும். அங்கேருந்து தண்ணி வந்தது விஞ்ஞான ரீதியாக உள்ள ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்படுது. அது கூட நம்முடைய திருச்சி வளர்ச்சி சுருவங்களை பாத்தீங்கன்னா வலது பக்கம் குத்தி இருக்க மாதிரி காமி பாத்தீங்களா, வலது பக்கம் குத்தி இருக்க மாதிரி காமி. ஏன்? சத்தியத்தை உணராமல் அவங்க செய்யுது. விஞ்ஞானத்தை உணரல, சத்தியத்தை. இப்ப சத்தியம் என்ன சொல்றது? இப்ப 3 நாள் இரவும் பகலும் யோனாவை போறேன்னு சொல்லு. 3 நாள் கணக்கு ஒரு பக்கம் சரியான கணக்குல முடிச்சு. இப்ப இது எப்படி உண்மையா? அப்ப யோனா செத்து போய் இருந்தாரா, உயிரோடு இருந்தாரா? எல்லாருமே அதான் துதித்தவரை மீன் கொண்டு துப்பிடுறவன. அவ்வளவுதான். துதிக்கிறப்ப உயிரோடு இருந்தார். அது சந்தேகம். துதிக்கிறப்ப உயிரோடு இருந்தார். வாசிப்போம் யோனா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம். ஆக்சுவலா கடைசியா வந்திருக்கக்கூடிய வசனம் அது. அதை முதல்ல கொண்டாந்து கொடுத்ததுனால அந்த கன்ஃபியூஷன். அது வந்து ஒரு பிளாஷ்பேக். கதை திருமாவளம் பாக்குற முடியா, அப்படியே நினைச்சு பாக்குற மாதிரி அது மாதிரி நினைச்சு பாக்குறாரு. அங்க வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றில் இருந்த யோனா எடுத்துட்டீங்களா? யோனா கேட்டுட்டு இருக்காங்க. 1073 பேஜ் நம்பர். அதுல வேற ஒரு நம்பர் இருக்குமா? அதுல வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வயலும் ஓப்பியா கழுத்து, ஆமோஸ் ஓப்பியா கழுத்து. பழைய மொழி தானே, புதுமொழி ஆமோஸ் அடுத்து ஓப்பியா கழுத்து. எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? என்ன பண்ண எத்தனை வருஷமா வேலை பண்றீங்க, எடுக்க மாட்டீங்க? பக்கம் மேட்சாமா? 1105 அதுல மேட்ச் ஆகும். அது பழைய மொழி பேருக்கு மேட்ச் 1105 புது மொழி பேருக்கு ஒரு புக்ல ஒண்ணு வருதுங்களா? அதுக்கப்புறம் எடுங்க. ஆமோஸ்க்கு அப்புறம் பின்னாடி பண்ணிடுவாங்க. ஆமோஸ் வரும். உபாதியான்னு ஒண்ணு இருக்கும். நடுவுல ஒரு சின்ன ஆமோஸ் கடுத்து உபதியா, உபதியா கடுத்து இணை திருமணம். அதுக்குள்ள இருந்தே யோனாவை கூட்டு வந்துடலாம் போல இருக்கலாம். எடுத்தீங்களா? பக்கம் சொல்லுங்க. இல்ல எடுத்தீங்களா சார்? சர்வீஸ் சார் நீங்க என்ன கொடுங்க? எடுக்கவே இல்லையா? அது சும்மா எடுத்து வச்சு சரி இறவி வந்துட்டாங்க. எடுக்க வேண்டியது பின்னாடி நீ குடும்பம் வருஷம் 1359 ஒரு பைபிள் பக்கம் எடுக்கிறதான் பெரிய கஷ்டம். எடிஷன்ஸுமே மாறும். ஒரு பிரிண்டிங் மாறும். ஒவ்வொரு பிரிண்டிங்லயும் பேஜ் நம்பர் மாறும். எப்படி அது மாதிரிலாம் மாத்துறாங்கன்னு தெரியல. அவங்க நிறைய கரெக்ஷன் பண்றாங்க. நிறைய கரெக்ஷன்ஸ் பண்றாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே இருக்கு. அடிஷனல் இல்ல, இதே மாத்துறாங்க. வசனத்தையே மாத்துறாங்க. அப்படியா? அப்படியே மாத்தினா அதே அளவு தானே இருக்கும். அதே அளவு இருக்கணும். இது வாசிப்போம். வாசிங்க சார். அந்த மீனின் வயிற்று ரெண்டு ஒண்ணுல இருந்து யோனா அந்த மீனின் வயிற்றில் இருந்தவாறு தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடலாம். இது என்னன்னா பிளாஷ்பேக். மீன் வயிற்று உயிரோட வந்துட்டாரு. மீன் வயிற்றுல இப்ப பிளாஷ்பேக் என்ன நடந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு இந்த வேலைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். எப்ப மன்றாட ஆரம்பிச்சாரு? இக்கட்டான வேலை. எப்ப இக்கட்டு வந்தது அவருக்கு? இந்த மீனின் வயிற்றில் கடல்ல தூக்கி போட்டவங்க. இக்கட்டு எப்ப வந்தது? கப்பலுக்குள்ள இருக்க வரைக்கும் இக்கட்டு இல்ல. கப்பல்ல இருந்து தூக்கி போட்டா இக்கட்டு வந்தது.
அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. பாதாளத்தின் நடுவில் இருந்து உம்மை நோக்கி கதறி. எங்க இருந்து கூப்பிட்டாரு? யாரு பாதாளத்துல கூப்பிடுவா? கடலுக்கு அடியில் அவர் போனார். பாதாளத்திலிருந்து யார் கூப்பிடுறான்னு கேட்கிறாரு. எது கூப்பிட்டு? ஆவி கூப்பிட்டுருக்கு. அவர் செத்து போன சரீரம் கூப்பிடல. பாதாளத்துக்கு யாருக்கு ஒரு நாள் பாடுபட கோயில சாமி பாதாளங்களில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டுருக்கீங்களா? கள்ளத்து நாடு இல்ல, ஆமா, சிறுவபாரசி அந்த பாதாளம் தான் அது. கூக்குரலுக்கு நீ செவி கொடுத்தீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். எப்படி தள்ளி? அப்படி இவர் போய் வந்துட்டு என்ன பண்றாரு? அப்ப கூட பாருங்க யோனா வார்த்தை எப்படி இருக்குன்னு. தண்ணீர் பேருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலைத்திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. அலைத்திரை வந்து சொல்லுறாரு, நீர் அனுப்பிய அலைத்திரையின் மேல் புரண்டு சென்றது. அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். தள்ளப்பட்டாரா? முடிஞ்சிச்சு அவர் கேஸ். அப்புறம் இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திட்டு. மூச்சு திணறிடுச்சு. உயிரோட இருப்பாரு. அதுக்கப்புறம் நான் பாத்தீங்க ஆழ்கடல் என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. எப்படி செத்து போனாரு சொல்றாரு. மலைகள் புதைந்துள்ளன. ஆழம் வரை நான் கீழ் அலகிற்கு இறங்கினேன். போயிட்டாரா கீழ் உலகுக்கு? அப்ப என்ன ஆச்சு? என்ன அர்த்தம்? அங்கேயே என்னை என்றும் இருத்தி வைக்கும்படி அதன் தாழ்பாள்கள் அடைத்துக் கொண்டன. தாழ்பாள்கள் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போன. ஆனால் என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அந்த குழியிலிருந்து என்னை உயிரோடு மீட்டீர். அந்த குழியிலிருந்து என்னை இப்பதான் உயிர் கொடுத்து மீட்கிறார். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு ஒரு கோவிலை வந்தடைந்தது. என்ன பண்ணா, யோனா இறந்துட்டார். உயிர் ஊசலாடி எல்லாம் போயிடுச்சு. போன பிறகு மீன் விழுங்கி இவரை கொண்டாந்து விடுறதுக்கு முன்னால 3ஆம் நாள் உயிரோட கொண்டாந்து சேர்த்து துதிக்க வைக்கும். செத்து போன யோனா மீண்டும் உயிரோடு வருது. இதுதான் அடையாளம் அவர் கொடுக்குறது. அவர் கொடுக்குற அடையாளம் 3 நாள் இரவும் போறோம். மீண்டும் யோனா என்னோட உயிரோடு என்ன பண்ணாரு? அதான் அடையாளம். அடையாளம் அவர் சாகலைன்னா அடையாளமே இல்லைங்க. 3 நாள் இல்லை என்றால் அடையாளம் கிடையாது. 3 நாள் இரவும் பகல் இல்லை என்றால் அடையாளம் கிடையாது. அவர் சாகவில்லை என்றால் அடையாளம் கிடையாது. மீண்டும் உயிரோடு வரவில்லை என்றால் அடையாளம் கிடையாது. அந்த அடையாளத்தை தான் ஆண்டவர் இங்கே காட்டுகிறார். இப்ப எத்தனை பேர் இப்ப செத்து போன உயிரோடு வந்திருக்காங்க வேகத்துல? லாசர், அப்புறம் நாய் நகர் பட்டத்து விரைவின் மகன், எவீரின் மகள், தொற்கால், அப்புறம் ஐநேயா. செத்து போய் வீழ்த்த வேகத்தில் எலிசாவின் உடன்பட்டு ஒரு பிரேதம் எழுந்துச்சு. அப்புறம் சுனேமியாளுடைய பெண் மகன் எலியா, சாரிபாத் விதவியின் மகன். அப்புறம் இது மாதிரி நிறைய பேர் வீழ்த்திருந்திருக்கிறார். இவர்களுக்கும் இயேசு வீழ்த்தெடுக்க என்ன வித்தியாசம்? இயேசுவும் செத்து போய் வீழ்த்திருந்தார். என்ன வித்தியாசம்? அவர்கள் மறுபடியும் என்ன பண்ணல? அதான் வித்தியாசம். இந்த தெளிவுகள் நமக்கு நன்றாக இருக்கு. அவர் இன்னொரு காரியம், எல்லா சிலுவை பாடலை தியானிச்சிருப்பீங்க. ஆண்டவர் 12ஆம் நிலையிலே உயிரை விடுகிறார். உயிரை விடும் பொழுது வேதம் என்ன சொல்றார்? அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அவர் செத்தாரா? ஆவி ஒப்பு கொடுத்தாரா? அப்ப என்ன அர்த்தம்? அவர் என்ன பண்ணல? மனிதர்களால் சாகடிக்கப்பட இல்லை. அவராகத்தான் ஆவி என்ன பண்றாரு? மரணப்படுகிற யாரைய பார்த்திருக்கலான்னு தெரியும். பார்த்தா மூச்சு போன உடனே தலை ஒரு பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாய். ஆனா இயேசு சாகிறப்ப தலையை சாய்த்த பின் தான் என்ன பண்ணாரு? அந்த வித்தியாசம் தான் வேதம் தெளிவாக சொல்லுது. அவரை யாரும் சாகடிக்கல. அவர் தன் ஆவி என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். ஏன்னா தேவனுடைய குமாரனை யாரும் சாகடிக்க முடியாது. வல்லமை மனிதர்களுக்கு யாருக்கும் இந்த மாம்சமான உடம்பு என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் ஆவியை என்ன பண்ண முடியாது? உங்களால எடுத்துக்க
ஏன் அது தேவன் அவரை சாகடிக்க யாராலும் விட முடியாது. ஆனா இந்த சத்தியங்கள் இந்த பாஸ்த நாட்களிலே தெளிவான ஒரு செந்தது. 3 நாள் வீழ்த்தது, 3ஆம் நாள் இயேசு உயிரோடு பூமியில் அடிங்க இல்லை, மரித்து போயிருந்தார். ஒரு யோனாவும் மரித்து போயிருந்தாலே இந்த யோனா பற்றி நல்லா திரும்பி படித்து நல்லா தியானிக்கிறார். சத்தியம் தெளிவாக நமக்கு இருக்கும். Praise the Lord. 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 Hallelujah. 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 Amen. Amen. So, பிரதர் சொன்ன மாதிரி ஆண்டவர் தாம் இறப்பதற்கு முன்பாகவே அவருடைய மரணம் எப்படி இருக்கும், அவர் எப்படிப்பட்ட பாடுகளை பட்டு நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும், அதே போன்று அவர் எப்படி 3ஆம் நாளில் உயிர் தருவார் என்பதை எல்லாம் வேத வசனங்களை சுட்டிக்காட்டி ஆண்டவர் சொன்னாரா? யாருக்கு சொன்னாரு? அவருடைய சீடர்களுக்கு சொன்னாரு இல்லையா? நம்புனாங்களா? அவங்க எல்லாம் நம்பல. இல்ல, நம்புற ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கல்லறைகிட்டே உட்கார்ந்து பார்த்திருப்பாங்க, வெயிட் பண்ணிருப்பாங்க. அதுவும் பிரதர் சொன்ன மாதிரி அவர் ஊமையெல்லாம் சொல்லியிருக்காரு. யோனா 3 நாள் இருந்தாரா? அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஊர்ல யோனா 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்தாரு, 3ஆவது நாள் மீன் வச்சு உயிரோட வந்தாரு. எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்ரேல் ஜனத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அடையாளத்தை சொல்லி சொல்றாரு, அதே மாதிரி நான் வருவேன் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. ஆனால் நம்பினாங்களா? ஏன் நம்பல? சரீர பிரகாரம் அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கல. ஆண்டவர் இருந்த போது அவர் செய்த புதுமைகளை எல்லாம் நம்பினாங்க. ஏன்னா அவர் சொன்ன இதை நம்பல, அவர் கடவுளா நினைக்கல. அவங்க ஏன் நம்பலைன்னா நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. என்னன்னா நம்ம எதையும் என்ன பண்ணுவோம்? பார்த்தாதான் நம்புவோம். என்ன பண்ணுவோம்? பார்த்தாதான் நம்புவோம். இல்லைன்னா நாம அதை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? இப்ப கரண்ட் இருக்குன்னு சொன்னா நம்புவோமா? இல்லைங்க, போய் குடிச்சு பார்த்தா தெரியும் கரண்ட் இருக்கு. அந்த மாதிரி நம்ம மனுஷனோட சுவாபம் அது. ஆனா அது பேரா விசுவாசம்? விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஆமென். அது பேரு தான் என்னது? விசுவாசம். இப்போ நம்மளுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்கள நாம நேசிக்கிறோம் சொல்றோம். நேசத்தை போய் காட்ட முடியுமா? எங்கேயாவது போய் பார்க்க முடியுமா? நம்மளோட செயல்கள் மூலியமா அவங்க உணர்றாங்க. அதே மாதிரி அவங்களோட அன்பை அவர்கள் செயல்கள் மூலமாக நாம் உணர்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம கோவப்பட்ட என்ன பண்றோம்? நம்ம கோபமா இருக்கிறோங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? நம்ம பேசுற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம செய்யற செயல்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் நம்ம மனிதனுடைய சுவாபம் இல்லையா? ஆனா விசுவாசம் என்பது நம்ம நம்பவே முடியாதுதான், ஆனால் நம்பணும் இல்லையா? சோ அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் இல்லையா? அவரா உயிர் தெழுந்தாரா இல்ல யாராவது அவரை எழுப்பி விட்டாங்களா? லாசர் உயிர் தெழும் போது என்ன பண்ணாங்க? ஒரு கல்லறைக்குள்ள வச்சு இது பண்ணி அடக்கம் பண்ணி கல்ல போட்டு புரட்டி வச்சுட்டு வந்தாங்க. ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க? யாருமே வைக்காத ஒரு கல்லறைக்குள்ளதான் அவரை கொண்டு போய் வச்சாங்க. ஒரு கல்லை போட்டு வச்சாங்க இல்லையா? ஒரு கல்லை புரட்டி வைத்தார்கள். இப்ப யாராவது கல்லை புரட்டினாங்களா? லாசர் உயிர் தெழும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? கல்லை புரட்டுங்க. யாராவது அப்போஸ்தலர்கள், சீசர்கள் யாராவது புரட்டினாங்களா? அப்படி தெரியாம கூட புரட்டிடக்கூடாதுன்னு காவலுக்கு வேற ஆள் வச்சுட்டு போயிருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் எப்படி அப்ப எழுந்தார்? இப்ப யாரு கல்ல புரட்டினது? கல்லு புரட்டி இருந்துச்சானா? இப்ப யாரு புரட்டினா? அதான் புரட்டுச்சா? வல்லமைதான் அவருடைய தேவ தூதர்கள், அவரோட வான தூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா கல்லறைக்குள்ள. அவங்க கல்லறை திறந்திருக்கேன்னு உள்ள போய் பார்த்தப்ப யார் இருந்தா? வான தூதர்கள் இருந்தாங்க இல்லையா? சொன்னாங்க இல்லையா? சோ அப்போ அந்த கல் புரட்டப்பட்டது வான தூதர்களால். ஆண்டவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் இல்லையா? சரி, உயிர் தெழுந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சீக்கிரம் என்ன நடந்துச்சு? ஒருத்தருக்கா முதல்ல பிரதர் சொன்ன மாதிரி வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில உயிர் தெழுந்தார். யாரு போய் முதல்ல பார்த்தாங்க? மகதலேனா மரியா இல்லையா? அவங்கதான் போய் பாக்குறாங்க. இப்போ போய் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்களா இவருதான் ஆண்டவர்னு? என்ன சொன்னாங்க? தோட்டக்காரர்ன்ட்டாங்க. அவரு அங்க உயிர் தெழுந்து மறுரூபமா இருக்கிறாரு, இவர் தோட்டக்காரர்ன்ட்டாங்க. ப்ராபப்ளி அவங்க யாருன்னு அவரு அடையாளம் கண்டுகொள்ள கூடாதுங்கிறதுக்காக அவர் அப்படி இருந்திருக்கலாம். சரி, எனிவே சோ ஆனா அவரை கண்டுபிடிக்கல. அப்புறம் அவரு தான் சொல்றாரு, மரியாளே அப்படின்னு கூப்பிட்டோன்னதான்
குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அம்மா. ஆண்டவரே ரபூனி அப்படிங்கிறாங்க, என்னை தொடாதே, போய் என் சகோதரர்களுக்கு சொல்லு உயிரோடு இருக்கிறேங்கிறார். அப்புறம் அவங்க போய் யார்கிட்ட சொல்றாங்க? அப்போஸ்தலர்கள்கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி போற வழியில இவரு எம்மாவு சீடர்கள்கிட்ட காட்சி கொடுக்கிறார், அவர்களும் போய் சொல்றாங்க. இப்படியாக 40 நாட்கள் அவர்களோடு இருந்தாரா? பல அடையாளங்களை செய்தாரா? எல்லாம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? 40 நாளுக்கு அப்புறம் யாரெல்லாம் பார்த்தாங்க? அத எப்படி போனாரு? மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆமா, எல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அவர் உயிரோடு மேகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரியா? இவங்க என்ன பண்ணாங்க? அவர் போனதுக்கு அப்புறம் மேகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. போயிட்டாரு, என்ன பேசிட்டே இருந்தாரு, போயிட்டாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சு? வானதூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க? கலிலேயரே, ஏன் இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க? இந்த இயேசு எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். விசுவாசிக்கிறோமா? நீங்க யாராவது இதெல்லாம் பாத்தீங்களா? இயேசு பிறந்ததை பாத்தீங்களா? இயேசு பார்த்திருக்கிறீங்களா? இயேசு மரித்ததை பார்த்திருக்கிறீங்களா? நமக்காக பாடுபட்டதை பார்த்திருக்கிறீங்களா? இயேசு உயிர் தெழுந்ததை பார்த்திருக்கிறீங்களா? அவர் உயிரோடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்திருக்கிறீங்களா? ஆனா நம்ம விசுவாசிக்கிறோமா? கிறிஸ்து மரித்தார்னு சொல்றோமா? கிறிஸ்து உயிர்த்தார்னு சொல்றோமா? கிறிஸ்து மீண்டும் வருவார். எப்படி வருவார்? எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவர் இந்த முறை எப்படி வருவார்? அரசருக்கெல்லாம் அரசராக, ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராக, சமுத்திரத்தின் ஒரு முனை துவங்கி மறுமுனை வரைக்கும் என்றென்றைக்கும் அரசாள போகிற ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். விசுவாசிக்கிறோமா? இதுதான் நம்ம விசுவாசம். அதுக்கு முன்னாடி உலகத்துல என்னென்ன நடக்குமோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அவர் சொன்னதெல்லாம் இல்லையா? அவர் வருவதற்கான நாட்களும் நெருங்கி விட்டன. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவர் அரசாள்வார். சரி, அவரோட நாம் என்ன பண்ணுவோம்? நாமளும் அவரோடு அரசாள்வோம். அப்ப நீங்களா யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் இல்லையா? நாமெல்லாம் தூய குருத்துவ அரச குருத்துவ திருக்கூட்டமாய் இருக்கிறோம் இல்லையா? அப்ப நாமளா யாரு? மந்திரிகள் இல்லையா? இப்ப நாமளும் அவரோடு சேர்ந்து என்ன பண்ண போறோம்? அரசால போறோம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? நம்புறோமா? நம்பணும் இல்லையா? அதுக்காக தான் ஆண்டவர் இத்தனையும் தம்முடைய காரியங்களை எல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். சரி, ஒண்ணே கடைசியை கேட்டுடலாம். சரி, இப்போ ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார் இல்லையா? நாம இப்ப என்ன பண்ணணும்? உயிரோடு எழுந்தோம்னா என்ன பண்ணணும்? ஒரு மாசம் கூட கேட்டோம். நாமளும் என்ன பண்ணணும்? மரிக்கணும். நாமளும் மரிச்சிருக்கிறோமா? மரிக்கலையா? அப்ப ஞானஸ்தானம் எழுதி கொடுக்கிறாங்க நமக்கு. ஆண்டவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதெல்லாம் பவுலையா கொலேசியர்ல எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மள தண்ணியில முக்கணும்னா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அப்படியே முக்கிய வச்சிடறாங்களா? மறுபடியும் நம்மள மேல எழுப்புறாரு இல்லையா? அது எதற்கு அடையாளமா இருக்குது? பழைய மனிதன் மரித்து புதிய மனுஷன் உயிர் தெளிந்திருக்கிறான். இந்த மனுஷன் எப்படி இருக்கணும்? பழைய மனுஷனா இருக்கக்கூடாது, பழைய ஆளா இருக்கக்கூடாது. யார் தெரியணும்? இந்த மனுஷனை பார்த்தா இயேசு தெரியணும். தெரியுமா? அப்ப நம்ம வாழ்க்கை நீ எப்படி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். அவரோடு கூட இந்த உலகத்திற்கு, உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு, உலகத்தின் மோசம் போக்குகிற இச்சைகளுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? மறித்து விட வேண்டும். இந்த உலகம் நிலையானதா? வேதம் அதான் சொல்லுது, உலகம் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தான் ஆண்டவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எனவே இந்த ஆண்டவரோட உயிர்த்த இந்த பெருநாளை நாம் கொண்டாடும் போது இந்த சத்தியங்களையும் நாம் தியானித்து ஆண்டவரை போல நாம் என்ன பண்ணணும்? மறுரூபமாகணும். பாவத்திற்கு மரிக்கணும். மாறாக என்ன பண்ணணும்? நீதிக்கு பிழைக்கணும். ஆண்டவரை போல நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய நடத்தை எல்லாமே இருக்கணும். நம்மளை பார்த்தா இனி யார் தெரியணும்? இயேசு தெரியணும். அவருடைய அன்பு நமக்குள்ளாக பூரண. சரியா? சரியா? ஆண்டவருடைய நாமத்தை ஆராதித்து எழுந்து நின்று கூடுமானால் இந்த பாடல்களை நாம் பாடுவோம்.
உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. Alleluia, Hosanna, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. மரணத்தின் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தின் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை அசைத்து அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. ஆண்டவரே, இப்போதும் கூட எங்கள் வாழ்க்கையிலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் மரித்து போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத, உமக்கு உம்மை வேதனைப்படுத்துகிற, உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் கர்த்தாவே. இவைகள் எல்லாம் அந்த கிறிஸ்துவோடு கூட, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு கூட மடிந்து போகட்டும் கர்த்தாவே.
ஆமாண்டவரே, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழ வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உமது உயிர்ப்பின் வல்லமை இங்குள்ள ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் கர்த்தாவே. உயிர்ப்பின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே மரித்து போயிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உயிர்ப்பிக்கட்டும் கர்த்தாவே. உயிர் தெழுந்த போது முதலாக உமது அப்போஸ்தலர்களுக்கு நீர் தரிசனம் தந்த போது அவர்களை பார்த்து நீர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உம்முடைய சமாதானத்தையே தந்தீரே கர்த்தாவே. ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்காக சிலுவையிலே சமாதான காரணராகி மரித்ததினாலே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்காக வைத்து போயிருக்கிறீரே, அந்த சமாதானத்தை இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. ஆமாண்டவரே, இங்குள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தாவே. அவர்கள் குடும்பத்திலே ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, ஆமாண்டவரேயா, குடும்பங்களுக்குள்ளாக வேண்டாத கசவுகளை விதைக்கிற காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் கர்த்தாவே. ஒரு தெய்வீக சமாதானம் அங்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. அது அவர்கள் உள்ளத்தை நிரப்பட்டும் கர்த்தாவே, நிரப்பட்டும் கர்த்தாவே, நிரப்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரேயா, நீ சிலுவையில் சம்பாதித்துக் கொடுத்த அந்த உன்னத சமாதானத்தை இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த சமாதானம் என் தேசம் எங்கும் பரவட்டும் கர்த்தாவே, நதி போல பரவட்டும். இந்திய தேசம் எங்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தாவே. வேண்டாத கலவரங்கள், வேண்டாத பிரிவினைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் கர்த்தாவே. ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும். அப்படியே நீ செய்ய போகிற தயவுக்காய், கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உயிர்ப்பின் வல்லமையினால் எங்களை நீ ஒளிபர செய்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒளியை தேடி ராஜாக்கள் வருவார்களாக கர்த்தாவே. ஆமாண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. Alleluia, Hosanna. 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 Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக மரித்ததினால் எண்ணற்ற நன்மைகளை சம்பாதித்துக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? முக்கியமான நன்மை என்ன? அவருடைய சமாதானம். அவருடைய சமாதானத்தை நமக்காக அவர் வைத்து போயிருக்கிறார். இதல்லாமல் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்து சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய சாபங்களை எல்லாம் நீக்கி போட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுமா? முழு இருதயத்தோடு இந்த பாடலை பாடி அவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி பார்த்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி வழிகள் சேர்த்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி வழிகள் செலுத்திடுவோம். தண்டிக்கப்பட்டார் நாம் மண்ணின் படைய நீதிமன்றம்
காயப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்காரின் சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொண்டோம் சிலுவையினால். சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்காரின் சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொண்டோம் சிலுவையினால். நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாம் வாழ. சாவையிட்டார் நாம் ஜீவன் பெற முடிவெல்லாம் வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ. சாவையிட்டார் நாம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றியோடு நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். எபினேசர் செய்த நன்மைகளை. எபினேசர் செய்த நன்மைகளை. எபினேசர் செய்த நன்மைகளை. எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம்.
சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காக எங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எங்களை ஆசீர்வதிக்க, நாங்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ, எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் அள்ளி கொடுக்க உம்மையே சிலுவையிலே ஜீவ பலியாய் தந்தீரே. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். உலகத்திலும் கூட கர்த்தாவே, மரணம் என்ற அந்த பொல்லாத சத்துரு எத்தனையோ உன்னதமான உறவுகளை எங்களிடத்திலிருந்து பிரித்த போதும் நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்ததினால் அந்த மரணத்தை ஜெயித்தீரே. உமக்குள்ளாக மரித்த ஒவ்வொருவரும் உம்மை போல மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவார்களே. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே காயப்பட்டீரே, எங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டது, எங்களுக்காக உடைய சதைகள் எல்லாம் பீக்கப்பட்டனவே கர்த்தாவே. எங்களுக்காக கடைசி சொட்டு நீரையும் ரத்தத்தையும் சிந்தினீரே. எங்களுக்காக ஒரு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டன. எதற்காக கர்த்தாவே? இது எங்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கதானே கர்த்தாவே. உம்முடைய தழும்புகளால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்கதானே ஆண்டவரே. உண்மையே இந்த சொல்லொன்னா பாடுகளுக்குள்ளாக, சொல்லொன்னா துயரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்க சித்தமானீரே. உமது மகன்களான மகள்களான நாங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்காக தானே உண்மையே தந்தி. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். உலகத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் அனைவரும் சொல்வோம், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வியாதிகள் எல்லாம் நீங்குகிறது கர்த்தாவே, நீங்கியது கர்த்தாவே. இப்போது நாங்கள் பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்குள்ளாக நித்திய ஜீவனை நீர் வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி ஆமென். நம்முடைய ஜீவன் எல்லாம் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளாக இணைந்து மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவனுடையவர்களுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளாக இணைந்து மறைந்திருக்கிறது. விசுவாசிக்கிறோமா? அதனாலதான் நாம் என்ன பண்ணுவோம்? நாமளும் இறந்தாலும் இந்த மரணம் நமக்கு முடிவல்ல. மரணம் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் மறித்து போய்விட்டார்கள் இல்லையா? அவர்கள் எல்லாம் எண்ணி பார்த்தால் நமக்கு என்ன நினைக்கிறோம்? ஐயோ, அவங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாம எண்ணுகிறோம் இல்லையா? ஆனால் அந்த மரணம் என்ற சத்துருவை ஜெயிக்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தான் மரித்தார். அவருடைய மரணத்தினால் என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்தார். இனி அந்த மரணம் என்ன பண்ண முடியாது? நம்மை பிரிக்க முடியாது. யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறோமோ அவர்கள் ஜீவனெல்லாம் யாருக்குள்ளாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்ததை போல நாமும் நம்முடைய முறைப்படி உயிர் பெற்று எழுவோம்னு பவுலையா விசுவாச அறிக்கையாக நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? இதைத்தான் நாம் என்ன சொல்றோம்? நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிலை வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிலை வாழ்வு வேணுமா நமக்கு? நிலை வாழ்வு வேணுமா வேண்டாமா? இதுக்கு ஏதாவது நீங்க தரணுமா? ஏதாவது காசு கொடுக்கணுமா? ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுமா? எதுவும் இல்ல. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாங்க. நாம என்ன பண்ணோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று நம் நாவினால் அறிக்கை செய்து அவரையே விசுவாசிக்கணும். அப்போ நமக்குள்ளாக என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாகும். விசுவாசிப்போம். இந்த பாடலை பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கின்றேன். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 கர்த்தர் என்னை விரும்பினபடியார் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பினபடியார் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என் கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 இரவு பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரன் நான் தானே. இரவு பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரன் நான் தானே. அவரிக்கையாய் ஒருபோதும் இருப்பதில்லை. எழுப்புதல் நான் காணும் வரை அவரிங்கையாய் ஒருபோதும் இருப்பதில்லை. தேசத்தில் எழுப்புதல் நான் காணும் வரை நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். அதன் காலத்தில் நேர்த்தியார் செம்மையாக செய்திடுவார். அவர் செம்மையாக செய்திடுவார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 நான் அல்ல, இயேசுவே
நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர்தான் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். எங்களுடைய பேச்சு மறையட்டும், எங்களுடைய சிந்தனைகள் மறையட்டும். உமக்கு விரோதமான எல்லா அந்த காரியங்களும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் ஒளிந்து போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரேயா, நாங்கள் அல்ல, நீர்தாமே எங்களுக்குள்ளாக செயலாற்றி மகிழ வேண்டும் கர்த்தாவே. எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, ஆமாண்டவரேயா, உயிர்ப்பின் வல்லமையினால், உயிர்ப்பின் அந்த மகிமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும் அப்பா. ஆமாண்டவரேயா, ஆமாண்டவரேயா, நீ எங்கள் வாழ்க்கை உம்மோடு கூட உயிர் பெற்ற வாழ்க்கையா இருக்கட்டும். எங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை, குறிப்பாக எங்கள் சபையை நீ உயிர்த்தெழ செய்யும் அப்பா. ஆமாண்டவரேயா, எங்கள் மூலமாக அந்த எழுப்புதல் என்ற அந்த பெரிதான அந்த காரியம் வரப்போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அதற்கேற்ற அபிஷேகத்தை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். எல்லோரும் சொல்வோம், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். சகல துதிகளும் மகிமையாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவருடைய ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், வனாந்தரத்திலே வழியையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புதுமொழி பேர் பார்த்தீங்க. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காதீர்கள், முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இது புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பாலை நிலத்தில் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன், பால்வெளிகளில் நான் நீரோடையை தோன்றச் செய்வேன். அந்த வார்த்தைகளை வைத்து இன்றைக்கு நாம் ஆண்டவர் நமக்குள் ஏன் புதிய காரியத்தை செய்வதில்லை, ஏன் நமக்கு புதிய காரியத்தை செய்வதில்லை என்றால், ஏன் செய்வதில்லை? எதை நினைக்கிறோம்? நம்ம முந்தினவைகளை நினைக்கிறோம். எதை நினைக்கிறோம்? இப்போ ஒரு வீடு தம்பி பார்க்க போனா இது மாதிரி வீடை பார்ப்பாங்க. எப்படி இருக்கணும் வீடு? ஏதோ ஒரு வீட்டை மனசுல பார்த்துருக்கோம்னா அதே மாதிரி ஒரு வீடு இருக்கு. அடுத்தது வீடு கட்ட போறாரு. எது மாதிரி கட்ட போறாரு? எங்கேயோ பார்த்த ஒரு வீட்டை மாதிரி கட்ட ஒரு ஊழியை செய்வாரு. எந்த மாதிரி? யாரோ ஒரு ஊழியக்காரர் மாதிரி செய்வார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு திருமணத்துக்கு வரும். நம்ம வீட்டு திருமணம் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளைகள் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இப்படி முந்தினவைகளை பார்க்கும், பழையவைகளை பார்க்க. நேற்று நடந்தது, இன்னைக்கு காலையில் நடந்த வரைக்கும் எல்லாமே பழையவை. 18ஆம் வசனம் பாத்தீங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானதுக்கு எதிர்ப்பது என்னது? எதிர்காலம். எதிர்ப்பதம் என்னது? எதிர்ச்சொல். பூர்வத்துக்கு முன்னால ஆ போட்டீங்கன்னா என்னது? அபூர்வமானவை சிந்திக்க வேண்டியவர்கள் நாம். பூர்வமான பழசை பத்தி நினைக்க வேண்டியதில்லை. எதை பத்தி நினைக்கணும்? புதிய காரியம், அபூர்வமான காரியம். நானும் மட்டும் தமிழ்ல நிறைய சொல்ல நித்தியம், அதுக்கு முன்னால ஆ போட்டா என்ன வரும்? அனித்தியம். அனித்தியம். நீதி, அதுக்கு முன்னால போட்டா அநீதி. எல்லாம் பிரயோஜனம், ஆனா போட்டா எல்லாம் எதிர்மறை அர்த்தங்களாக. அது மாதிரி பூர்வ காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்களுக்கு செய்ய வருவது அபூர்வமான காரியம். இந்த அபூர்வமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்கணும்? அல்ல, பூர்வமானவை நாம் என்ன கூடாது? மறக்கணும். பூர்வமான மறக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் பேசின பேச்சுக்கள், யாரோ ஒருத்தரோட இருந்த விவாதங்கள், வேண்டாத காரியங்கள், பூர்வமானவர்களால் மறக்க முடியுமா?
இது மறக்காததினாலே அபூர்வமானவர்களை நமக்குள் செய்வதற்கு தேவனால் என்ன பண்ண முடியல? முடியல. 2008 என்ன நடந்தது, 2014 என்ன நடந்தது, 2013 என்ன நடந்தது, எல்லாம் டேட் வாரியா நேர வாரியா என்ன பண்ணிக்கலாம மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆலயத்தை சொல்வது நாம் மறந்துட்டோம், மன்னிச்சிட்டோம் சொல்றோம். ஆனால் அந்த காரியம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் தேவன் ஒரு புதிய காரியத்தை சொல்றார். அடுத்த வசனம் 19, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. இப்பொழுதே அது தோன்றி புது செயல் செய்ய நினைக்கிறார். அது தோன்றிவிட்டதுன்னு சொல்லுகிறார். நீங்கள் அதை அறியீர்களோ? நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் புதிய காரியத்தை செய்கிறேன். பழைய அவங்க வீட்டுக்கு செஞ்ச மாதிரி, இவங்க வீட்டுக்கு செஞ்ச மாதிரி, அந்த ஊழியக்காரன் செஞ்ச மாதிரி இந்த ஊழியர் செய்ய விரும்பல. ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? அவங்கள மாதிரி வீடு கட்டணும், அவங்கள மாதிரி நகை வாங்கணும், அவங்கள மாதிரி ஒரு கார் வாங்கணும். இப்படித்தான் கம்பேர் பண்ணி பழையவைகளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கோம். ஆனால் தேவன் அபூர்வமான காரியங்களை, புதிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அப்ப அதை நினைக்கிறப்ப எது தடையா இருக்குப்ப? பழைய காரியம் நாம் கேட்கிறோம். நான் முன்னால் இருந்த மாதிரி இல்ல, முன்னால் இருந்த மாதிரி எனக்கு சுகத்தை கொடுங்க, முன்னால் இருந்த மாதிரி வளமையை கொடுங்க, முன்னால் இருந்த மாதிரி இளமையை கொடுங்க, இதைத்தான் கேட்கிறோடைய புதிய காரியத்தை கொடுங்க நாம் என்று கேட்பதே கிடையாது. இந்த வாக்கு தத்துவம் போன மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறிவீர்களா? வனாந்திரத்திலே வழி விடாமமா? பாலைவனத்தில் நடந்து போறோம். ஒரு காத்து மணல் திருப்பி என்ன பண்ணாத மூடி வழி அடுத்தவங்க தொடர்ந்து வர முடியுமா? அதுல வயல்வெளியில் நடந்து போறீங்க, ஒரு பாதை உண்டாகும். 4 பேர் நடந்து போனா உங்களுக்கு புல்லு வராத இல்லை, பாதை யாருக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கும். ஆனா அங்க நடக்குமா? வனாந்திரத்துல சொல்றாரு, வனாந்திரத்திலே வழி என்ன அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். அவாந்திர வழியில் பால் நிலத்தில் ஆறுகள் வருமா? வராது. உங்களுக்கு உதாரணம், நாங்க இருக்கிற தஞ்சை மாவட்டம் டெல்டா பகுதி, எங்கேயோ மழை பெய்யுது. எங்க மழை பெய்யுது? மைசூர் தாண்டி மழை பெய்யுது. அது எங்க வந்து நிக்கிறது? கிடைச்சாது. இங்க மழை பெய்ஞ்சு தண்ணி வேற வரும், கொஞ்சம் தண்ணி வரும். ஆனா மேக்ஸ் 98% எங்க இருந்து வருது? எங்கேயோ மழை பெய்யுது. 400-500-600 கிலோமீட்டர் தள்ளி வேற இடத்துல ஒரு மழை பெய்யுது. தண்ணி எங்க வருது? கண்களுக்கு முன்னால் நாம் பார்க்கின்ற ஒரு காரியம். கண்களுக்கு முன்னால் அவாந்திர வழியில் என்ன உண்டாகும்? ஒரு நாள் அவாந்திர வழியாக இருந்திருக்கும். அது ஆறுலாம் வச்சனால இன்னைக்கு பெரிய செழிப்பான பிரதேசமாக நினைச்சு, அப்ப இதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பாலைவனமாக இருக்கிற ஒரு வழியை தேவன் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அவாந்திர வழியில் ஆறுகளில் நடக்காதுன்னு சொல்ற காரியம், அதை நடப்பிக்க வல்லவராக தேவன் என்ன பண்றாரு? நாம் என்ன பண்றது? விசுவாசிக்கிறது. நாம் என்ன பண்றது? விசுவாசிக்கிறது கிடையாது. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலை வனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலை வனமாய் மாற்றி நீரையா. அப்ப பாலைவனமாய் இருக்க நம்மை சோலைவனகா மாற்ற வர முடியுமா? முடியாதா? நம்முடைய எண்ணங்கள் பாலைவனத்தை ஏதோ குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சா போதுங்கிற நினைப்பில் நாம் இருக்கிறோம். அவர் அப்படி சொல்லல. அவா பாலைவனத்தில் ஒரு வழியை நான் உண்டாக்குவேன். அடுத்து சொல்றார், அவாந்திர வழியில் ஆறுகளை உங்களுக்கு உண்டாக்குவேன் என்று புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன். இந்த காரியத்தை இதுக்கு முன்னால் நீங்க கேட்டிருக்க போது கிடையாது. கண்கள் காணல, காதுகள் கேட்கல, நீங்க எதுவுமே இதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட செயலை செய்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் தாவீதின் காரியத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதை நாம் பார்ப்போம். இப்பொழுது தாவீதின் காரியத்தை ஆண்டவர் என்ன செய்தார் என்று நாம் பார்ப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம்
17 25 வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17 25 வாசிப்போம். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ரெண்டு சாமியல் போல கஷ்டப்படுறீங்களா? யோனாவுக்கு மாதிரி தான் பரவாயில்ல. 2 அரசர்கள், 2 சாமியல் 2 சாமுவேல் 5 5:17. கேட்டுருக்கீங்க, வாசிங்க. தாவீது இஸ்ரவேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லோரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர். இப்ப எப்ப போயிட்டு வராங்க? தாவீத இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக முடிசூட்டப்பட்டன. யாரு சூழ்ந்து வர்றது? பெலிஸ்தர். இப்ப தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆடு மேய்க்கிறப்ப என்னாச்சு? தகப்பனும் தாயும் அவனை என்ன பண்ணார்கள்? புறக்கணித்தார். சகோதர வீட்டுக்குள்ள அவன் என்ன பண்ணல? அவன் ஒரு பிள்ளையாகவே தகப்பனும் தாயும் என்ன பண்ணல? அடிமையாக வைத்திருந்தார். அதுக்கப்புறம் அவன் சாமுவேல் வந்தாரு, இவனை அபிஷேகம் பண்ணார். வாழ்க்கை மாறிச்சா? மாறி. சவுலுக்கு போய் என்ன வாசிக்க போனா? பிடில் வாசிக்க போனான். அப்பதான் வாழ்க்கை மாறிச்சா? அவனை கொல்லுவதற்குத்தான் சவுல் என்ன பண்ணா? எத்தனை கோலியாத்தை முறியடிச்சான். அப்பதான் வாழ்க்கை மாறிச்சா? மீகாலை திருமணம் செய்தான். அப்பதான் வாழ்க்கை மாறிச்சா? முதல்ல சவுல் மட்டும்தான் துரத்தணும். இப்ப அம்மோன் புத்திரர், அமலோக்கியர், சுத்தி உள்ள எல்லாரும் யாரை துரத்துறாங்க? அப்புறம் யூதாவுக்கும் எப்ராயிமுக்கும் அவர் ராஜாவாக. அப்போ நிம்மதியாய் கடைசி இஸ்ரவேல் இடத்துக்கு ராஜாவா ஆன உடனே யார் யுத்தத்துக்கு நிற்கிறது? பெலிஸ்தர் யுத்தத்துக்கு. இவனுக்கு யுத்தத்துக்கு போய் பழக்கம் கிடையாது. யாருக்கு? தாவீதுக்கு பழக்கம் கிடையாது. இப்பதான் ராஜாவை பதவியேற்றால் சவுல் பெரிய படைபலத்தெல்லாம் வெட்டிட்டு போல, பெரிய தலைநகரெல்லாம் கட்டி வச்சுட்டு போல, பெரிய படை கொத்தளங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போல. ஏன்னா சவுல் பாதி ஆட்கள் யாரை துரத்திட்டு இருந்தான்? தாவீது தான் துரத்திட்டு இருந்தான். ஆனா அவன் அதிகமா அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணல. அப்படிப்பட்டது தாவீது அங்கே பெலிஸ்தர் வந்து நிக்கிறார். வாசிங்க சார். இதுதான் சிச்சுவேஷன். பெலிஸ்தர் வந்து இரப்பாயம் பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் பெலிஸ்தருக்கு எதிராக நான் செல்லட்டுமா? நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார். இப்ப தாவீதுக்கு ஒரு புதிய காரியம். இது வரைக்கும் இந்த யுத்தத்துக்கு எடுத்து போனதுல ராஜாவானவர் முதல் யுத்தத்துக்கு அடுத்த நாளே நினைக்கிறாங்க. பெலிஸ்தருக்கு இஸ்ரவேலுக்கும் நீண்ட நாளாகவே சண்டை நடக்குது. ஆனா தாவீதுக்கும் பெலிஸ்தருக்கு இப்பதான் யுத்தமே நடக்குது. அப்ப தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நான் போகலாமான்னு கேட்கிறார். உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார். ஆண்டவர் தாவீதிடம் கூறுகிறார். தாவீது பாகால் பெரட்சிம் வரை அங்கே அவர்களை தோற்கடித்தார். அங்கு அவர்களை பாகால் பரீட்சை வரைக்கும் அவர்களை தோற்கடித்தார். இப்ப ஆண்டவர்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார்கள். தகர்த்தெறியும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண்முன்னே தகர்த்தெறிந்தார் என்று தாவீது கூறினார். ஆகவேதான் அந்த இடம் பாகால் பெரட்சிம் என்றால் அது ஒரு திருப்பு முறையாக யாருக்கு அமைந்தது? தாவீது முதல் யுத்தம் பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டார். பெலிஸ்தர் தங்கள் தெய்வ சிலைகளை விட்டு செல்ல தாவீதும் தம் ஆட்களும் அவற்றை எடுத்து சென்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் எதிர்த்து வந்து இரப்பாயும் பள்ளத்தாக்கில் பரவினர். இப்ப என்னது? முதல் நாள் யுத்தம் முடிஞ்சு ஜெயிச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில திருப்பி வந்து நிற்கிறாங்க. எங்க வந்து நிற்கிறாங்க? ரப்பாயும் பள்ளத்தாக்குல வந்து நிற்கிறாங்க. ரப்பாயும் பள்ளத்தாக்கு என்பது கோதுமைக்கு ஃபேமஸ் ஆனது. கோதுமை நிறைய விளையும். அதெல்லாம் அழிச்சு போடணும் என்பதற்காகத்தான் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அங்கே நிற்கிறார். இப்ப தாவீது என்ன செய்யறார்? பார்த்து தொடர்ந்து வாசிங்க. தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆலோசனை கேட்டு நீ எதிர்த்து செல்ல வேண்டாம், சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கொட்டை மரங்களுக்கு எதிரில் இருந்து அவர்களை அணுக வேண்டும். முசுக்கொட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொளி ஒலிக்கும் போது நீ தயாராக இருக்க வேண்டும். இப்ப அடுத்த நாள் சண்டை இருக்குது. தாவீது பழையபடியே போய் சண்டை போட்டுக்கலாம் இல்லையா? நேற்று ஜெயிச்சோம் இல்லையா? இன்னைக்கு ஜெயிச்சுக்கலாம் இல்லையா? நாமளா என்ன பண்ணுவோம்? நாமளா என்ன பண்ணுவோம்?
முன்னாடி என்ன பண்ணுமோ முன்னாடி என்ன பண்ணுவோம் அது மாதிரி செய்யணும். அதுதான் வேண்டாம்னு சொல்றாரு. தாவீது யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு? ஆண்டவர். ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கிறாரு. நாம என்ன பண்ணிருப்போம்? நேற்றுக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, இன்னைக்கு அதே இன்னைக்கு என்ன பண்ணிடும்? அதே மாதிரி. அதே மாதிரி ஜெயிச்சிடும். ஆண்டவரை திருப்பி கேட்கிற ஆண்டவரை, நீ நேரே எதிர்த்து போக வேண்டாம், நீ முசுக்கட்டை மரங்கள் உள்ள இடத்துக்கு நீ போ. அது முசுக்கட்டை மரங்கள் 30 அடி உயரத்துக்கு வளர்ற மரம். அதுல இலைகள் இருந்து எல்லாத்துலயும் முள்ளு இருக்கும். அந்த முள்ளு பட்டு 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 என்னாகும்? இலைகள் பட்டு பட்டு எல்லாமே கண்ணீர் விடுற மாதிரி தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். அது முசுக்கட்டை. அங்க போய் அவனை நிக்க சொல்ற. நின்றுட்டு என்ன சொல்ற? நீ நேரா போகாம அவனுக்கு பின்னாலே வந்து நீ என்ன பண்ணு? சுத்தி நில்லுங்க. முசுக்கட்டை பண்ணா கண்ணீர் விடுது, அழுகையின் பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படுது. பாட்டு கூட இருக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரோற்றாய் மாற்றினீரையா. அபிஷேக மழையும் நீதானையா. அந்த பாடல் உணர்ந்து எழுதியிருக்காரு பாட்டு. அப்ப அங்க நின்று மரங்கள் எல்லாம் அழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தாவீது இருக்காரு. எய்த்து போறத வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்ன செய்து தெரியாத ஒரு நிலை. நீ முசுக்கட்டத்தில விட்டு தாண்டி அவனுக்கு பின்னால வந்து நில்லுங்கிறார். பின்னால வந்து நிக்கிறார். அப்புறம் வாசிங்க சிஸ்டர். படையை தாக்குவதற்காக உனக்கு முன்பாக செல்கிறார் என்று ஆண்டவர் கூறினார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டவாறே தாவீது செய்து பெலிஸ்தியரை கெபா முதல் கெசேர் வரை தாக்கினார். தாவீது அனைத்து இஸ்ரேலிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30,000 பேரை மீண்டும் ஒன்று திரட்டினார். இப்ப இந்த முசுக்கட்டை மரத்தில் நடந்த காரியங்கள் 24 அவங்க 24 இருக்கு வாசனம். அடுத்த அதிகாரத்துக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு வசனத்தை விட்டு ஸ்கிப் பண்ணி வச்சிட்டாங்க. 24 இருந்து வாசிக்கிறேன் கரெக்டா. அதான் அவரு போவார் இல்லையா ஆண்டவர், அதுதான் 24 முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலினை கேட்கும் போது சீக்கிரமா எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். கர்த்தர் உனக்கு முன்பாக யார் யுத்தம் செய்தது? தாவீதுக்கு வந்து எங்க வராது? முசுக்கட்டை. அது அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கிற ஒரு செடி. அதுதான் இவர் பின்னால வந்துட்டாரு தாவீது. இங்கே சத்தம் கேட்கிறவனை பின்னால என்ன பண்ணு? அட்டாக் பண்ணுங்கிற. முன்னால யாருக்கு அட்டாக் பண்ணுது? ஆண்டவர் போய் முன்னாடி அட்டாக். இதுதான் புதிய காரியம். நீ நான் முன்னால இருந்து யுத்தம் பண்றாரு ஆண்டவர், பின்னால யாரை அடிக்கிறது? தாவீது அடிச்சு அடியில பெலிஸ்தர் விழுந்து போடுறாங்க. அதற்கு அப்புறம் பெலிஸ்தர் யாரை எதிர்த்து வரவே இல்லை. தாவீது நாட்கள் எதிர்த்து வரவே இல்லை. இதுதான் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நேற்றைக்கு அப்படி இருந்தது, முந்தா நாள் அப்படி இருந்தது, போன வருஷம் அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு இப்படி செய்வோம்னு சொல்லி செய்யறதுக்காக நாம் இல்லை. இன்றைக்கு தேவன் என்ன புதிய காரியத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் எடுத்து என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன? ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். இந்த உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அதனால தேவன் ஆண்டவர் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் வித்தியாசமாக புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அந்த புதிய காரியத்துக்கு தயாரா இருக்கிறோமா? இல்ல தம்பி வந்து பாண்டியன் பிரதர் மாதிரி நான் ஊழிய செய்வேன். ஆண்டவர் அவரை வைத்து புதிய காரியத்தை செய்ய விரும்புவார். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஊழியத்தை பொறுத்து தாவீது கேட்டா இல்லையா, நான் என்ன செய்வேன்? இதைத்தான் நமக்கு தேவை. அவரை மாதிரி இவரை மாதிரி பெர்க்மான் மாதிரி நீங்க பாட நினைச்சா அதுக்கு பெர்க்மான் ஆண்டவர் வச்சிருக்க. அவர் பாட்டை நீங்க பாடலாம், அவர் மாதிரி நீங்க பாட முடியாது. அவர் பாடுறப்ப இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம் நீங்க பாடுறப்ப கண்டிப்பா அது வரவே. ஒரு சிலர் போட்டிருக்காங்க, ஒரு சில சீடி அவர் பாட்டை அப்படியே போடுறாங்க புதுசா. ஆனா அவர் பாடுகிற அந்த வார்த்தையில் வருகிற அந்த ஆவியின் அபிஷேகம் அடுத்தவங்க பாடலாம், பாடுறத பத்தி தப்பு சொல்லுது.
ஆனா அதோட அம்சம் அடுத்தவங்க பாடுறப்ப கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஊழியத்தின் பாதைகளை வைத்திருக்கார். குடும்பத்தில் இது மாதிரி அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணாங்க, அந்த மாதிரி சம்பந்தம், அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், அந்த மாதிரி பொண்ணு வேணும், அந்த மாதிரி ஃபாரின்ல வேலை செய்ய வேணும், இந்த மாதிரி ஐடிபில வேலை செய்ய, இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணாம தாவீது கேட்டது போல முதலாம் ஆண்டவரே நான் போகலாமா, யுத்தத்தில் வெற்றி பெற நேரா போடி ஜெயிப்பேன். ரெண்டாவது நாள் ஆண்டவர் நான் போகலாமா, நீ நேரா போக, அழுகையின் பள்ளத்தாக்கில் நீ நெல் முசுக்கட்டை செய்து அசைகிறப்ப நான் இங்கேருந்து போய் அதை என்ன எதிர்கொள்ளு. அதுக்கப்புறம் உனக்கு எதிரியே பலத்திர எதிரியே உனக்கு என்ன பண்ண மாட்டான். இப்படியாக புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ததற்கு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு செய்திருக்கிறார். இதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ளும். விடுதலை பண்ணினோம் வசனத்தை வார்த்தை நாம் முடிப்போம். விடுதலை பண்ணினோம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். வாசிங்க சார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் நம் முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். இப்ப யாரெல்லாம் மோசே பார்த்தார்? மோசே யாரை பார்த்தார்? மோசே யாரை பார்த்தார்? யாரை எல்லாம் பார்த்தார்கள்? அடுத்த கேள்வி, யாரை பார்த்த யாரை எல்லாம் பார்த்தார்கள்? பைபிள் கையில வச்சிருக்கீங்க, ஆன்சர் கையில இருக்கு. முதல் வருஷம் படிங்க. மோசே மிதியானின் அர்ச்சகராக. அப்போது ஆண்டவரின் தூதர் யாரை பார்க்கிறாரு? முதல்ல ஆண்டவரின் தூதர். 4ஆம் வருஷம் பாத்தீங்க. அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர். இப்ப யார் பார்த்தது? முதல்ல யாரு? ஆண்டவரின் தூதர். இப்ப யாரு? அடுத்து வாதிக்கு தொடர்ந்து வாதிங்க. அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைத்தார். யார் அழைத்தது? மோசே. பைபிள்ல கொடுத்திருக்க மட்டும் நீங்க சொல்லுங்க. கடவுள் முட்புதரின் கடவுள். முதல்ல ஆண்டவருடைய தூதர், இரண்டாவது யாரு? ஆண்டவர், மூணாவது யாரு? கடவுள் அவரை கூப்பிட்டார். என்ன வித்தியாசம்? நெருங்கி வரும்போது அவர் தூதரை போல தெரியல. நெருங்கி வர வர முதல்ல தூதர். நம்ம எல்லாம் 99% கிறிஸ்தவம் இருக்க மாதிரி தேவைக்காக தேவனை தேடுபவர். அவருக்கு ஆண்டவர் என்னது ப்ரொவைடர். என்னது? சாப்பாடுமா சாப்பாடு கொடுப்பார், தண்ணி வேணுமா தண்ணி கொடுப்பார். இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த மாதிரி தேவைன்னா ஆண்டவரை சந்திப்பார். பக்கத்தில் வர்றப்பதான், நெருங்கி வர்றப்பதான் யார் தெரியும்? ஆண்டவர் என்று தெரியும். அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் யார் தெரியும்? கடவுள். தாவீது இந்த 3ஆம் நிலையில் இருந்தார். எந்த நிலையில? தூரத்துல இருந்துட்டு அப்படியே ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு போல. நம்முடைய மக்கள் கோயிலுக்கெல்லாம் போறாங்க இல்லையா, ஏதாவது உடனே ஒரு உபவாசம். ஒரு கல்யாணம் நடக்குன்னா உபவாசம். நடந்து முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் உபவாசம் எல்லாம் போட மாட்டாங்க. நம்முடைய மக்கள் கோயிலுக்கு போவாங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு தாலியை கட்டிட்டு வந்துடுவாங்க. அந்த கோயில்ல கொடி மரத்திலேயே ஒரு மரத்திலேயே கட்டிட்டு வந்துடுவாங்க. வந்தா கல்யாணம் முடியாது. கல்யாணம் முடியாது அப்புறம் போவாங்கன்னா பிள்ளை பிறக்கலாம். அப்புறம் திரும்பி போவாங்க. கோயில் தொட்டில் வச்சுட்டு வருவாங்க. எங்க ஊர் கோயிலாம் வச்சுக்கிறாங்க. தாலி இந்த விலை, தொட்டில் இந்த விலை, அப்புறம் இன்னும் பூட்டு முழுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பூட்டு போட்டா வீடு கட்டிடுவாங்க. மூட நம்பிக்கைகள் பிறப்படமாக இன்னைக்கு கிறிஸ்துவ ஆலயங்கள் மாறி போய்விட்டன. அதை விற்கிறதுக்கு ஒரு கடை, அதை விற்கிறதுன்னு ஒரு கடை. ஆலயத்தில் வாங்கும் பொருள்தான் அங்கே எவ்வளவு கட்டப்பட வேண்டும், அதுக்கு ஒரு அறிக்கை. எவ்வளவு கேவலப்படும். தாவீது எப்படி இருந்தார் பாத்தீங்களா? பழைய பாட்டு கிறிஸ்தவம் தான். மோசே எப்படி இருந்தார் பாத்தீங்களா?
தூரத்தில் இருக்க தூதனா தெரிஞ்ச தூதன் என்ன பண்ணாரு? மேகத்தூணா இருந்தார், அக்கினி தூணா இருந்தார். போற போயிட்டு போவாங்க, வருவாங்க, சாப்பாடு கொடுப்பார், தண்ணி கொடுப்பார். அது வேணும், ஐயோ தண்ணி இல்ல, ஐயோ சாப்பாடு இல்ல, ஐயோ கறி இல்ல, ஐயோ தண்ணி கசப்பா இருக்கு, இதைத்தான் பேசிட்டு உட்கார்ந்தாங்க. அவ்வளவுதான் தூரம் வருது. பல பேருக்கு இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறார். அவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் பக்கத்துல போனதை யாருக்கு தெரிஞ்சது? சத்தத்தை கேட்ட தேவனுடைய சத்தத்தை கேட்டதை யார் தெரிஞ்சவர்? 3 பேர் யாரு பாரு? எல்லாம் பிடிச்சிட்டே. ஒரே தேவன் தான், திருத்துவமான ஒரு தேவன். திருத்துவமான அந்த திருத்துவ தேவன் 3 ஆளுகையும் நான் ஒன்றாக சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் கடவுளின் மகிமை நம்ம இருக்கல. சாப்பாடு போறவரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பிள்ளைப்பத்தை கொடுக்கறவருக்கு, வீடு கட்ட வைக்கிறது, வாகனம் வாங்கிறது, வேலை கொடுத்து வைக்கிறது, இப்படியேதான் கிறிஸ்தவம் இன்றைக்கு போய் கொண்டு இருக்குது. அவர் என்ன பண்ணலாம்? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். பல பேர் அவருடைய பிரசனத்தை உணராம இருக்கா. பிரசனத்தை உணர்ந்தார். மோசே கிட்ட போன நினைச்சார், போனார். அப்பதான் ஆண்டவர் பார்க்க, அப்பதான் அந்த உறவு. யாரு? தகப்பன் மகன் என்ற உறவு. இல்லைன்னா கடவுள் பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாம பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக தாவீது அப்படித்தான் போனார். தான் அவருக்கு புதிய காரியத்தை ஆண்டவரங்கே செய்து காட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வரவே. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி புதிய காரியத்தை ஆண்டவருக்கு ஆண்டவரோட குடம் தரும். இப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவரே மோசே மாதிரி இல்ல, 120 கண்ணீர்ல காது அப்படிலாம் கிடையாது. நான் இருக்கிற உடம்புலயே எந்த வியாதி இருந்தாலும் சரி, நான் நடப்பேன், ஓடுவேன், உட்காருவேன், எதையும் சாப்பிடுவேன். அப்படி எனக்கு புதுசாக பழைய காரியங்கள் எனக்கு வேண்டவே வேண்டும். அந்த மாதிரி நீங்க செய்ய வேலையாது. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளமா எனக்கு கிடைக்கணும் இல்ல. நீங்க எனக்கு வித்தியாசமான ஒரு சம்பளத்தை கொடுக்கணும். எனக்கு எதிர்த்தது யாருமே வரவே. அன்னைக்கு எப்படி தாவீதுக்கு நின்றதோ அது ஒரு நித்து வரக்கூடாது. மோசே போய் நிக்கிறார். யாராவது எதிர்த்து நிக்க முடிஞ்சுச்சா? ஏன் யார் இருந்தா? தேவன் அவர் கூட இருந்தார். கடவுள் அவரோடு பேசினார். ஆண்டவரை சந்தித்தார். தூதனானவரை பார்த்தார். காவல் காத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடல. பக்கத்துல பார்த்தார். 3 தேவனை பற்றி அறிந்திருக்கிற நாம், 3 தேவனை பற்றி முழுமையாக அறிந்திருந்தால் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போது கிடையாது. அப்ப நாம் என்ன ஃபாதர் பாட்டு நல்லா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. அறிகிறது என்னது? ஆவியானவரை பார்க்க, கர்த்தருடைய தூதனை பார்க்க. அடுத்தது இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. ஆண்டவர்கள் யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்தது என்னது? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் யாரு? கடவுளுடைய தேவனாகிய கடவுளுடைய அவரை பார்க்க முடியாது. ஆனால் அந்த பிரசன்னத்தை நாம் வேணும். இந்த பாடல்கள் தான் பாடலோட பாடல் தான் ஒண்ணு. இது மாதிரி வேதத்தின் சத்தியங்களை அறிஞ்சிட்டு பாட போறோம்னா அது எப்படி அவர் இத்தனை வருஷத்துக்கு பாடி உணர்ந்து எழுதிட்டாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வருகிறப்ப மோசே பழைய முச்செடி நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தான்னா அவர் போயிருப்பாங்க. வெந்து போகவில்லையே, புதுசா இருக்கு பார்த்துட்டு போனார். இது தூரத்துல போறப்ப அங்க போய் செருப்ப கழட்ட சொல்றாரு. எதுக்கு செருப்ப கழட்ட சொன்னாரு? செருப்பு எதுக்கு போட ஆரம்பிச்சாங்க மக்கள்? உலகத்தின்பால் கொடுக்கிற வியாக்கியம். ஒரு முறையில விலகத்தின்பால் கொடுக்கிற வியாக்கியம். நீங்க ரஷ்யா அல்லது கோல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா ஷூ இல்லாம ஆல்டர்லயே புல்பிட்டை ஏற முடியுமா? உங்களால ஆல்டர்ல போக முடியுமா? எந்த சாமியார் ஷோ கட்ட முடியாது, எந்த பாஸ்டர் ஷோ கட்ட முடியாது, எந்த மனிதனும் ஷோ கட்ட முடியாது. 2 ஷூ 3 ஷூ 2 சாக்கு போட்டு உள்ள போட்டு மேல போட்டு போவோம். அவனும் கட்ட முடியுமா? ஆமரியா படம் நடத்தமா? ஏன்? தேசத்துக்கு ஏற்றாற்போது. இப்ப இவர் எதுக்கு செருப்பு கட்ட சொல்றாங்க? அந்த இடம் வந்து பரிசுத்தமான இடம். அது பொதுவாக சொல்லுகிற காரியம். ஆவிக்குரிய அர்த்தம் நான் கேட்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பொதுவான அர்த்தம்லாம் கேட்கறது. ஆவிக்குரிய அர்த்தம் என்னது? அதாவது இதுவரைக்கும் அவர் ஒரு வாழ்க்கையில
இது வரைக்கும் செருப்பை கழட்டி செருப்பு எதுக்காக போட்டாங்க அவங்க முதல்ல? ஆடு மேய்க்கும். ஆடு வைக்கிறது எதுக்கு போட்டாங்க? முள்ளு விழுக்கு. முள்ளு குத்து. நல்லா குத்து. என்ன குத்துறது? முள்ளு எப்போ வந்துச்சு முதல்ல? ஆதி தொடக்கத்துல ஆவி ஆதாமுக்கு முள்ளும் குருத்தும் ஏதேன் தோட்டத்துக்கு செருப்பு போட்டுருந்தாங்களா? இல்ல. எப்ப செருப்பு போட ஆரம்பிச்சாங்க? முள்ளு உண்டானது. முள்ளு உண்டானத காலில் குத்திட்டு உலகத்தின் காரியங்கள் பிசாசால் ஏற்படுத்தப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் குத்தும். நீ வரப்போகிற இடத்திலே என்ன கிடையாது? முள்ளு கிடையாது. இருக்கிற இடத்துல என்ன கிடையாது? முள்ளு கிடையாது. ஆனால் உனக்கு இனிமே செருப்பு தேவை. அந்த நிலைக்கு மோசை. அதான் புதிய காரியம். உலகத்தின் மக பரிசுத்தமான செருப்பு போடலாமா செருப்பு போடக்கூடாதா போட்டு வந்தனால ஆலயத்துக்குள்ள போற வீட்டுக்குள்ள நம்ம போடுறது நம்முடைய கல்ச்சர். அது ஆண்டருடைய வீடு போடக்கூடாது. முடிஞ்சு போச்சு மாற்றம். அது பரிசுத்தம் வெளியே வந்தா பரிசுத்தம். உங்க வீடு உங்க உள்ளம் என்னது? ஆலயம். அப்ப நீங்க செருப்பு போடலாமா? உங்க ஆலயத்தில் நீங்க ஒரு ஆலயம், நான் ஒரு ஆலயம். செருப்பு போடலாமா? நீங்க போடக்கூடாது. அதனால ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். என்னது? அந்த இடம் தூய்மையான இடம். வீட்டுக்குள்ள நம்ம போடுறதுல ஆண்டுடைய ஆலயத்தில் நான் போடக்கூடாது. நம்முடைய கல்ச்சர் மேல நாட்டு கல்ச்சர் வேறு, மேல்நாட்டு சிஸ்டம் என்பது வேறு. ஆனால் ஆண்டவருக்கு மோசையை கட்ட சொன்னதை வச்சுட்டு நீ செருப்பை கட்டுன்னு சொல்லாதீங்க. எதை பத்தி சொன்னாரு? என்னிடத்தில் நீ வந்துருச்சுன்னா உனக்கு இனிமே முள்ளே இருக்காது. புதுமையான ஒரு காரியம், புதுசான ஒரு காரியம். இந்த நிலைக்குள் நாம் கடந்து செல்வதற்கு ஆண்டவனுக்கு மோசையும் தாவீதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறார். தாவீதுக்கு எப்படி அதுக்கப்புறம் எதிர்ப்பே இல்லாமல் போனதோ, எல்லா மன்னர்களும் அவனுக்கு கப்பம் கட்டி அடிபடி இருந்தார்களோ, அது போல நாம் செய்யும் இந்த ஊழிலே புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யும். ஆண்டவர் கண்டிப்பான புதிய காரியத்தை எப்ப செய்வார்? நாம் பழைய ஆலயத்தை போறோம்னா பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதர் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும். பழசெல்லாம் மறந்து ஆண்டவரே இத்தனை நாள் வயிற்று வலி இருக்கு, தலைவலி இருக்கு, சுகர் வியாதி இருக்கு, இருதய பிரச்சனை, இதெல்லாம் பழச நான் நினைக்கல. இன்றைக்கு நீங்க எனக்கு புதிய ஒரு காரியத்தை கொடுக்கப்படும். ஆண்டவரே நான் ஊழியத்தை பாண்டியன் பண்ற மாதிரி பண்ண நினைச்சேன், பிலோமினா சிஸ்டர் மாதிரி பண்ண நினைச்சேன், ஃபாதர் பெர்க்மான் மாதிரி பண்ண நினைச்சேன், அந்த பாஸ்டர் மாதிரி செய்ய நினைச்சேன், இந்த குரு மாதிரி செய்ய நினைச்சேன். இல்லை, நீங்கள் எனக்கு புதிய பாதை என்ன பண்ணணும்? எனக்கு காட்டலாம். குடும்பத்துல இந்த மாதிரி பழைய பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்துருக்கு. நீங்கள் இன்னைக்கு புதிய பாதையை இப்படித்தான் நல்லா இருந்திருக்கும், அப்படித்தான் நல்லா இருந்திருக்கும் நினைச்சிருந்தேன். என்னோட பழைய நினைவுகள்லாம் எடுத்து போட்டு நீர் புதிய பாதை எனக்கு தாவீதுக்கு காண்பித்தது போல, மோசேக்கு காண்பித்தது போல எனக்கு இன்றைக்கு காண்பிக்கும் என்று இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். சகோதரி தேர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, ஆமென். இந்த நாள் இந்த வேத வார்த்தைகள் வழியாக எங்களுக்கு மறைந்திருந்து பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளிலே இருந்த கரடு முரடுகளை பற்றியோ வேண்டாத காரியங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம் என்று ஆலோசனை கொடுக்கிறேன். ஏனென்றால் நீ புதிய காரியங்களை செய்யும் ஆண்டவராக இருக்கிறீரே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தரங்களிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தகப்பன் இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆலோசனை, புதிய காரியத்தை செய்வராக நீர் எங்களுக்குள் இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக நீர் இருக்கிறீர் என்பதை உணர வைத்தீரே. தாவீதின் வாழ்க்கையை, மோசே வாழ்க்கையை உதாரணம் காட்டி, தாவீதின் வாழ்க்கையில் ராஜாவாக வந்த போது, பெலிஸ்தர் அவனுக்கு எதிராக வந்த போது, தாவீது உடனே தன்னுடைய சுய மடிப்படி அல்லாமல் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அந்த யுத்தத்துக்கு போனதால் வெற்றி கிடைத்ததே. மீண்டும் வந்த போது மீண்டும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு உள்ளே சென்றால், நான் முன்னே செல்கிறேன் என்று ஆண்டவர் முன்னால் சென்று அந்த யுத்தத்தை நடத்தி கொடுத்தாரே. அதன் பிறகு பெலிஸ்தர் அவன் வாழ்க்கையில் எதிராக வரவே இல்லை. அப்ப நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய காரியத்தை செய்வராக இருக்கிறேன். முடியாது என்று நினைத்தால் கூட வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தகப்பன், அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தகப்பன் உம்மால் கூடும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா.
மோசேயுடைய வாழ்க்கையில் நீர் மோசையை அழைக்கும் போது எப்படி அழைத்தீர் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. முச்செடி எரிகிறதே ஆனால் வெந்து போகவில்லையே என்று மோசே தன்னுடன் அருகில் சென்றார். கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறதை கண்டார். ஆனால் கிட்ட நெருங்கி வரும்போது ஆண்டவர் இருப்பதை கண்டார். ஆண்டவருடைய குரலை கேட்டானே. இப்படியாக மூவர் தேவனை சந்தித்த மோசே 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 என்று அழைத்தார். இன்றைக்கு எங்களையும் நீர் அப்படி பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். மோசையை அழைத்து ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்தது போல எங்களை நீர் அழைத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்த மக்களாக செயல்பட இனி வரும் நாட்களில் புதிய புதிய காரியங்கள் நாங்கள் என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த மோசே வேதி எவ்வளவு பெரிய காரியங்கள் புதிய காரியங்கள் செய்தேன். அதுவரை நடக்க முடியாத காரியங்கள், நாட்டில் நடந்ததாக கேள்விப்படாத காரியங்கள் ஒவ்வொன்றாக மோசே வழியாக செய்தீரே. இன்றைக்கு எங்களுக்கும் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர்கள். நாங்கள் கடந்ததை நினைத்து கலங்காமல் நடந்ததை மறந்துவிட்டு புதிய வாழ்க்கையை நோக்கி உடைகளுக்கு கற்று தந்தீரப்பா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆம் தகப்பனே, கடந்ததை நினைத்து நாங்கள் கலங்காதபடி கர்த்தர் புதிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்பதை உணரத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்த மாட்டோமே. நாங்கள் நடந்து வந்த பாதைகளை நினைத்துக் கொண்டிராமல் இன்னும் புதிய காரியங்கள் நோக்கி இருக்கும் காரியங்களை என்னவென்று உம்மிடம் ஒவ்வொரு காரியங்களை கேட்டு அந்த புதிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனாந்தரமாக இருந்தாலும் அனாந்தரத்தை பைபிளியாக மாற்றுகிறார். அவாந்தர்களிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கை பாதையில் நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த வார்த்தை வழியாக எங்களை திடப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்த மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான நாளிலும் நீங்கள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக நீர் கூடிவர செய்த கிருபைக்காய் நன்றி. ஒரு பாதத்தின் அருகே அவர்கள் ஒரு வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கலிகூறவும் எங்களுக்கு இந்த வேலையை நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கேட்ட அந்த ஆழமான சத்தியத்தின்படி ஆண்டவரே இன்னும் நாம் உம்முண்டை இன்னும் நாங்கள் உம் அண்டை கிட்டி சேர உமது பாதத்தின் அருகே அமர்ந்து ஒரு வார்த்தைகளை கேட்க உமது ஆலயத்தில் தங்குவதையே நாங்கள் நாட ஒரு மகிமையை காணும்படி நாங்கள் வாஞ்சிக்க எங்களை நீ ஏவுகிற கிருபைக்காய் நன்றி. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் எங்களை நீ நிறைக்க விரும்புகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து சிறு பிள்ளைகளான பேதைகளான எங்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நாங்கள் பாடினதை போல இனி வாழ்வது நாங்கள் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துதான் எங்களுக்குள்ளாக வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக கிறிஸ்து எங்களுக்குள்ளாக உருவாக நீர் எங்களை பழையவைகளை எல்லாம் நீக்கி ஒரு புதிய மனுஷனாக ஒரு புதிய மனுஷியாக நீர் எங்களை உருவாக்கி இருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஆராதனை வேலை துவங்கி இப்போது வரை ஆண்டவரே ஒரு பரிசுத்த பிரசனம், ஒரு மகிமையான பிரசனம், அந்த திவ்யமான அந்த சமாதானத்தை தருகிற பிரசனம் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். விசேஷ விதமாக ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே ஒரு அடியாரையும் அவருடைய துணைவியாரையும் எங்களுக்காக நீர் அழைத்து வந்து ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை போஷிக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ
ஆண்டுகளாக அன்பு சகோதரர் பாண்டியன் ஐயா அவர்களையும் அன்பு சகோதரி பிலோமினா பாண்டியன் அவர்களையும் ஆண்டவரை நீர் எங்களுக்காக அழைத்து வருகிறீரே. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ உடல் உபாதைகள் அவர்களுக்கு இருந்த போதிலும் ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய ஊழியத்திற்காக வைராக்கியம் பாராட்டி வருகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்கள் மூலமாக எங்கள் கத்தோலிக்க சபையிலே ஒரு எழுப்புதலின் தீயை நீர் பற்ற வைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியிலே அனல் கொண்ட ஒரு சபையாக எங்கள் சபை மாறிக்கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்கள் ஊழியத்திலும் புதிய வாசல்களை நீர் திறந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அதே போன்று ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலம் உருவான ஒவ்வொருவரின் மூலம் புதிய காரியத்தை செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சகோதரி அவர்கள் ஜெபித்ததை போல இதுவரை கேள்விப்படாத புதிய காரியங்களை நீர் எங்களை கொண்டு செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஆம் ஆண்டவரே. ஆம், இனி உலகில் வாழ்ந்த போது சொன்னீரே ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறன் நான் செய்தவைகளை மாத்திரமல்ல, நான் செய்தவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களிலும் என்னிலும் பெரியவைகளை அவன் செய்வான் என்று எங்களுக்கு வாக்களித்த தெய்வமே, இந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபிக்கிறோம் அப்பா. மகிமை வல்லமை எங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. இங்குள்ள ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரையா, உயிர்ப்பின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். அதே போன்று ஆண்டவரே, நல்ல சமாரியன் ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி வரும் சகோதரர் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் தேவையான தேவபலன், தேவ ஒத்தாசை, தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ ஆளுகை, தேவ வல்லமை, தேவ பாதுகாப்பு ஆகியவற்றை கொடுத்து அவர்களை என்றென்றைக்கும் ஒரு சிறகுகளின் நிழலிலே மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும். அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லோர் கண்களிலும் தயவு கிடைக்க செய்து அவர்களுக்கு புதிய வாசல்களை நீர் திறந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் அவர்கள் ஊழியத்தை நீர் பெருக செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அதே போன்று ஆண்டவரே, இன்றும் உமது வார்த்தையை கேட்க உமது பாதத்தை தேடி இங்கு சென்றால் நமக்கு மெய்யான சமாதானம் உண்டு, இங்கு வந்தால் நமக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டு, இங்கு வந்தால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் என்ற விசுவாசத்தோடு ஒரு நாமத்தை பற்றி கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருப்பா. ஆமாண்டவரே, குறிப்பாக தெய்வீக சுகம் வேண்டி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, ஆணி கொண்ட தழும்புகளினால் அவர்களுக்கு நீர் தெய்வீக சுகத்தை கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் யாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக சுகத்தை நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தெய்வ சமாதானத்தை நீர் பெருக செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஆமாண்டவரே, வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாயிற்றே கர்த்தாவே, உம்மாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடுமே ஆண்டவரே. இனி முடியாது, இது என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று முடிவெடுத்த காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் கர்த்தாவே. நீர் எங்களை அதிசயங்களை காண செய்யும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை நீர் காண செய்யும் அப்பா. எது முடிந்தது, எது நீ நடக்காது என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோமோ அவைகளையெல்லாம் நீர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். அதே போன்ற ஆண்டவரே, வந்துள்ள எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஒரு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த பொல்லாத நாட்களிலும் ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே இந்த வெயில் காலத்திலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பகலின் வெயிலாகிலும் இரவின் நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சிறகுகளின் நிழலிலே மறைத்து கண்மணியை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு அடுத்தவைகளையும் நீர் பாதுகாக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேவ பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்திற்காய் நாங்கள் வாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது கர்த்தாவே. இன்னும் 2 வாரங்களிலே இந்த தேசத்திலே ஒரு தேர்தல் ஆரம்பிக்க இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த 10 வருடங்களாக ஆண்டவரே, இந்த EVM மிஷன் என்னும் அந்த மோசடி காரியத்தின் மூலம் ஏமாற்றி ஜனங்களை மோசம் போக்கி முறைகேடாக இந்த பதவியில் வந்து அமர்ந்து கொண்டு இந்த தேசத்தை பொல்லாத அந்த கார்ப்பரேட் சாத்தானின் கைகூலிகளுக்கு விற்று போட்டு கொண்டிருக்கும் இந்த பொல்லாத துன்மார்க்கர்கள் அகற்றப்படட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த EVM மிஷனானது முற்றிலும்
ஒழிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயாம், அவர்கள் அக்கிரமங்களை அவர்கள் தலையின் மீதே நீர் திருப்பும் அப்பா. ஆமாண்டவரேயாம், அவர்களுக்கு எதிராக நீரே யுத்தம் செய்யும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயாம், ஆமாண்டவரேயாம், தாவீதிற்கு முன்பாக அந்த முசுக்கட்டை மரத்திலே இருந்து உம்முடைய சமூகம் புறப்பட்டது போல ஆண்டவரே, ஒரு பரிசுத்த சமூகம் அவர்களுக்கு எதிராக, எங்கள் சத்துருக்களுக்கு எதிராக புறப்பட்டு செல்லட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயாம், இந்த தேர்தலானது ஆண்டவரே முற்றிலும் வாக்குச்சீட்டு முறையிலேயே நடத்தப்படட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயாம், அதற்கேற்ற தீர்ப்பு தலைமை நீதிமன்றத்திலும் வருகிற வாரத்தில் வெளியாவதாக கர்த்தாவே. ஆமாண்டவரேயாம், அவர்கள் உள்ளத்தை நீர் ஏவும் அப்பா. ஆமாண்டவரேயாம், ஆமாண்டவரேயாம், ஈவியர் மிஷனுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் வலுப்பெறட்டும் கர்த்தாவே. தேசமெங்கும் வலுப்பெறட்டும் கர்த்தாவே. அதற்காக போராடுகிற பிள்ளைகளை எல்லாம் இந்த தேவ பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயாம், அப்படியே நீ செய்கிற தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்திய தேசத்தின் மீது நீர் இரக்கமாயிரும் அப்பா, கிருபையாயிரும் அப்பா. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களையும், பட்டணங்களையும், கிராமங்களையும், பேரூர்களையும், சிற்றூர்களையும் இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. என் தேசத்தின் எல்லைகளை நீர் சமாதானம் உள்ளவைகளாக்கும் அப்பா. என் தேசத்தின் குடிகளை உமது கோதுமையினால் போஷியும் அப்பா. ஆமாண்டவரேயாம், நன்மையினால் என் தேசத்தை நீர் நிரப்பும் அப்பா. ஆமாண்டவரேயாம், இந்த தேசத்தில் என்ன வளமில்லை, இந்த தேசத்தில் என்ன நிறைவில்லை ஆண்டவரே. ஆனாலும் இந்த தேசத்தின் நலன்களை தேசத்தின் குடிகள் அனுபவிக்க முடியாதபடிக்கு இந்த தேசத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்று போட்டுக் கொண்டிருக்கிற இந்த பொல்லாத துன்மார்க்கர்கள் அகற்றப்படுவார்களாக கர்த்தாவே. இந்த தேசத்தின் நன்மைகள் எல்லோருக்கும் கிடைக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயாம், ஆமாண்டவரேயாம், அப்படியே நீ செய்கிற தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, இந்த தேர்தலானது முற்றிலும் ஆண்டவரே இந்த தலைமை நீதிமன்றத்தின் கீழ் நடத்தப்படட்டும் கர்த்தாவே. முறைகேடாக நியமிக்கப்பட்ட இந்த தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் எல்லாம் நீக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆமாண்டவரேயா, இந்த தேர்தலை நீதியின்படி நடத்துகிற, நியாயத்தின்படி நடத்துகிற அதிகாரிகள் எழும்பட்டும் கர்த்தாவே. அவர்கள் அந்த பதவியிலே அமர்த்தப்படட்டும் கர்த்தாவே. அப்படியே நீ செய்கிற தயவுக்காய் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் நீர் கேட்டு, எங்கள் பெருமூச்சை எல்லாம் நீர் கவனித்து, எங்கள் தேசத்திற்கு நீர் நலன் அளிக்க போகிற கிருபைக்காய், எங்கள் தேசத்திற்கு நீர் சேமத்தை கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் மன்றாட்டுக்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள ஆமென். வாக்குத்தத்தம் சொல்லுவோம். என் தேவன் என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் தனிப்பட்ட வாக்குறும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபை இருக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரசன்னமாக்கி உன்னை சமாதானம் செய்வார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாட்சி செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வில்லை, தோல்வில்லை, தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின்